ஜென்சி இளைஞர்களின் போராட்டம் என்று ஒரு குறியீடாக சமூக வலைத்தளங்களில் அந்த போராட்டம் பரவி வருகிறது. இந்தியாவில் இந்த ஜென்சி போராட்டம் இலங்கை, வங்கதேசம், இந்தோனேசியா, மடகாஸ்கர் உள்ளிட்ட இந்த ஏசியன் ஸ்பிரிங் என்று அழைக்கக்கூடிய இந்த ஆசிய வசந்தம் என்று அழைக்கக்கூடிய வகையில் இளைஞர்களின் போராட்டம் இந்தியா முழுவதும் பரவி அது ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு அல்லது ஒரு அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்குமா என்ற ஒரு சந்தேகம், கேள்விகள் இப்போது சமூகத்தில் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது நாடு முழுவதும் இளைஞர்களின் எழுச்சி எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன என்பது குறித்து நம்முடைய தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவர், எழுத்தாளர், சிந்தனையாளர் அவரிடம் இந்த அரசியல் போக்கு குறித்து நாம் விவாதிக்கலாம். முதலில் அவரை வரவேற்று இந்த விவாதத்துக்குள் செல்லலாம். பழக்கரப்பையா ஐயா, வணக்கம். இப்போது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டம் ஒரு 3 நாள்களாக கட்டுக்கடங்காத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் கூட்டம் டெல்லி மாநகரம் முழுவதும் ஆங்காங்கே எனக்கு அது புரிந்து விட்டது. இல்ல ஆங்காங்கே அது எனக்கு புரிந்து விட்டது. பழக்கரப்பையா சார், அது இந்தியாவில் அது வரது வாய்ப்பு இருக்குதா? இல்லை, எவ்வளவு வரும் என்று பார்ப்போம். அதாவது அவர்களுடைய நோக்கம் அல்லது முன்வைப்பு என்பது சின்னமாக இருக்கிறது. நாடு தழுவிய ஏராளமான இளைஞர்கள் இதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக இந்த கட்சியே உருவானது. 1 மாதம் 2 மாதத்தில் அது உருப்பெற்று விட்டது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இளைஞர்கள் ஒரு நீக்குப்போக்கு இல்லாமல் செயல்படுவதை காக்ரோச் அப்ரோச் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், கரப்பான் பூச்சிகளைப் போல என்று. அதையே இவர்கள் தங்களுடைய பெயராக ஆக்கி கொண்டார்கள். ஆமாம், நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், ஆனால் நாட்டிலே எவ்வளவு பெரிய விளைவை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய கோரிக்கை என்பது கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும், அதிலே வினாத்தாள்கள் கசிந்தது பெரிய அளவு பாதிப்பை மாணவர்களுக்கு உண்டாக்கிவிட்டது, அதிலே ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி அவர்கள் இந்த ஒரு சின்ன கட்டத்திற்குள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகிறார்கள். அதிலே ஒருவர் முன்பும் இருந்திருக்கிறார். 18-19 நாட்களாக இருந்து அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த போராட்டம் என்பது டில்லியிலே பெரிதாகி நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நேற்று ராஜீவ் போன்றவர்களெல்லாம் அதில் போய் நாமும் அதில் பங்கு கொள்ளாவிட்டால் அயன்மைப்பட்டு விடுவோம் என்று சொல்லி அஞ்சி அவர்களும் அதில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீட்டுக்கு நியாயமாக எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் திமுக காரன் தான் இதை கொண்டு வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் காந்தி செல்வன் என்கின்ற திமுக துணை அமைச்சர் இந்த நீட் என்கின்ற தேர்வை கண்டுபிடித்து இதை சட்டமாக ஆக்கி இதற்கு மோடி காரணம் இல்லை, மோடி கொண்டு வந்த திட்டம் இல்லை. இது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. இந்த காங்கிரஸ் ஆட்சி ராகுல் காந்தி போய் அதை இருக்கிறார். இப்பொழுது திமுக நீட்டை எதிர்க்கிறது. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் அது. நாடு முழுவதற்கும் ஒரே மருத்துவக் கல்லூரி, ஒரே மருத்துவக் கல்வி, எல்லோருக்கும் ஒரே தீர்வு என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். இதில் மோடியினுடைய ரோல், மோடி எத்தனையோவற்றில் நமக்கு உடன்பாடில்லாத எத்தனையோ செயல்களை அவர் செய்கிறார் என்பது வேறு. ஆனால் இந்த நீட் தேர்வு வந்ததற்கு திமுக காரணமே தவிர, காங்கிரஸ் ஆட்சி காரணமே தவிர இதற்கு மோடி காரணமும் இல்லை. இடையிலே வந்த ஆட்சி அதை தொடர்கிறது, அவ்வளவுதானே தவிர இதில் தேர்வுத்தாள் கசிவு என்பது உண்மையிலேயே மோசமான ஊழல். நீங்கள் கூறுவது ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வருகிறார்கள், அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது இல்லை அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இப்போ அணுமின் நிலையம் திட்டம் கொண்டு வராங்க, காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வருது. அதற்கு பிறகு போராட்டம் நடத்தும்போது மறுபரிசீலனை பண்ணணுமா இல்லையா? நான் இருங்க, மறுபரிசீலனை என்பது இந்த கல்வியை திட்டத்தை எடுத்து விட்டு வேறொரு கல்வி திட்டத்தை வைக்க வேண்டும், தேர்வு முறையை வைக்க வேண்டும் என்பது இவருடைய கொள்கை. ஆனால் மீண்டும் அது மாநில அரசுகளின் கைகளுக்கு காங்கிரஸ் கொண்டு வரும்போது, காங்கிரஸ் கொண்டு வரும்போது மாநிலங்களுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகாரம் ஒரு சரத்து இருந்தது சார். அதனால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சாங்க, கலைஞர் ஆட்சியிலையும் நிறுத்தி வச்சாங்க. அதற்கு பின்னரும் ஒரு அந்த மாநிலம் நிறுத்தி வைக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துதான் இருந்தது. கலைஞர் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்க கூடாது. மாநில பட்டியலிலிருந்து கல்வி இந்திரா காந்தி காலத்தில் தான் போனது. ஆகவே இந்த நீட்டை நாம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக நாம் கொண்டு வருகிறோம், காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வருகிறோம் என்றால் அது நாடு தழுவிய நிலையாகும், அது கல்வி மறுப்பாகும், மாநிலங்களின் உரிமை மறுப்பாகும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தேர்விலே கசிவு ஏற்படுவது என்பது அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு மோசமான போக்கு. ஆக பெரும்பணம் புரளுகிற துறையாக இருக்கிற காரணத்தினால் எத்தனை லட்சமும் கொடுத்து அந்த தேர்வுத்தாளை
வினாத்தாளை பெற்றுவிட்டால் எளிதாக தேர்ச்சி பெற்று விடலாம் என்று பெரும்பணம் கொடுப்பதற்கு தயாராக வசதிமிக்க மாணவர்கள் முன் வருகிற காரணத்தினால் இந்த அதிகாரிகள் விலை போய் விடுகிறார்கள். பெருமளவுக்கு இந்திய அளவில் நடைபெறுகின்ற ஒரு தேர்வு முறை என்பது சரியாகத்தான் நடைபெற்று வந்தது. இருந்தாலும் அதில் கசிவு ஏற்படுகின்ற போது அதனால் மாணவர்கள் தேர்வை தள்ளி வைத்து அதனால் பல துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் என்பதினாலே அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் பெரிய மாணவர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய பல பொருளாதார சிக்கல்களை அவர்கள் எடுத்து முன்வைக்க வேண்டும். இப்பொழுதைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீட் தேர்வுத்தாள் கசிவு மாணவர்களுக்கு துயரத்தை உண்டாக்கியது. அந்த தேர்வு முறையை ரத்து செய்யுங்கள், அதற்கான கல்வி மந்திரியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இது ரொம்ப ஒரு கல்வி மந்திரியை கூட 3 மாதம் வேலைக்கு வைத்து விட்டு பிறகு வேறொரு துறையில் அவரை போட்டு விடுவார்கள். ஆனால் இதுக்கு போய் உண்ணாவிரதமெல்லாம் இருந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்துவது என்பது ஒரு மனிதனை நீக்குவதற்காக அல்ல. ஏனென்றால் இது ஒரு மனிதன் கொண்டு வந்த திட்டமும் இல்லை, இந்த ஊழலில் அந்த ஒரு மனிதன் சம்பந்தப்படவும் இல்லை. அதிகார வர்க்கம் எல்லாவற்றிலும் பலமுறை நீங்கள் கொள்வது ஒரு நல்ல ஒரு அந்த 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 திட்டம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது வீட்டுக்கு ஒருவர் பட்டம் பெற்றிருக்கிறார், ஆனால் அந்த பட்டத்திற்கு தகுந்த கல்வி தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்பு என்பது இல்லை. அந்த கரப்பான் பூச்சி என்று அவர்கள் குறிப்பிட்டது வேலையை எந்த அரசாங்கமும் கொடுக்கவில்லை, கல்வியை கொடுக்கிறார்கள், வேலையை கொடுக்கவில்லை, ஒட்டுமொத்த கல்வி முறையே மாற்ற வேண்டும் என்றதா சோனம் வாங்சுக் 20 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். சரியான அணுகுமுறை. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம் இன் அவர் கண்ட்ரி. அதனால வேலை வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வைத்திருக்கின்ற போராட்டம் சரியானது தான். முன்பு படித்தவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இப்பொழுது எல்லோரும் கல்வி இருக்கின்ற நிலையில் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு உலகமயமாக்கல் தான் ஒரு காரணமாக வெளிநாடுகளுக்கு நம்முடைய மாணவர்கள் ஏராளமாக செல்லுகிறார்கள். அயன்மை பொருளாதாரம் நம்முடைய நாட்டுக்குள் நுழைகிறது. ஆனாலும் இன்றைக்கு போதுமான கற்ற கல்விக்கு தகுந்த வேலை நிலைகள் இன்றைக்கு இல்லை. ஆகவே இளைஞர்கள் தடுமாறி விடுவார்கள். ஆகவே அவர்கள் போராட்டம் நடத்துவது என்பது இயற்கையானது. ஏராளமான தொழில் அதிபர்களை நம்முடைய நாட்டுக்குள் இவர்கள் கொண்டு வந்து பெருமுதலாளித்துவத்தை வளர்ப்பதற்கே பெரிய காரணம் அவர்கள் சில வேலை வாய்ப்புகளை தருகிறார்கள் என்பதுதான். ஆகவே இது கவனத்தை ஏற்படுத்தும். எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை, இப்படி விவசாயத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக 100 நாள் வேலை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டதோ அதுபோல் இந்த போராட்டம் நிச்சயமாக அரசாங்கத்தை வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு நிறுவனங்கள் இந்த போராட்டம் வந்து அது ஏற்படுத்த வேண்டும் என்ற தூண்டுதலை அது ஏற்படுத்தும். ஆகவே மாணவர்கள் தே ஆர் பிகமிங் ரெஸ்ட்லெஸ். அதற்கு காரணம் தேர் அன்எம்ப்ளாய்டு. அவருடைய வாழ்க்கை என்பது சாரமற்றதாக ஆவதற்கு காரணம் வாழ்க்கையில் ஒரு உறுதிப்பாடு இல்லை. ஆகவே கோபம் கொள்கிறார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நெருக்கடி கொடுக்கிறார்கள். அரசாங்கம் இந்த கட்சி சார்பற்ற தனி இளைஞர்கள் கூட்டம் இதற்காக போராடுகின்ற போது அதை பற்றி கருத்து செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆகவே வேலை வாய்ப்புகளை, ஜாப் ஓரியன்ட் எஜுகேஷன் என்பது மீண்டும் அந்த கவனத்திற்கு உள்ளாகும். அந்த கல்வி என்பதை பெறுவது மட்டும் போதுமானதில்லை. கல்விக்கான வேலை வாய்ப்புகளை இவர்கள் பெற்றால்தான் நாடு அமைதியாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பிகம் ரெஸ்ட்லெஸ். அப்புறம் கவர்மெண்ட்ஸ் வில் பி டாப்பிள்டு. இத்தகைய நிலை ஏற்படும். ஆகவே இந்த போராட்டம் அது தானாக வெடித்த போராட்டம் என்கின்ற காரணத்தினால் அரசாங்கத்தை இது அச்சப்படுத்தும். ஓகே, இந்த இடத்துல கேட்குறேன், இந்த இடத்துல தான் நான் என்ன கேட்குறேன்னா உங்கள்கிட்ட, இது இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், இது 2022, 2024 வங்கதேசம், 2025 இந்தோனேஷியா, அடுத்தால இப்போ நேபாளம், அந்த அதிபரே இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாத்துக்குமே ஒரு மையமாக இருந்தது அந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளோடு இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மையும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து சமூக வலைத்தளங்கள் மூலமே அந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு தலைமையின்றி அந்த ஆட்சிகள் அகற்றப்பட்டன. இந்தியா போன்ற பண்பொழி பல கலாச்சாரம் உள்ள நாட்டில் இது சாத்தியமா? அதான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன சாத்தியமா? ஒரு அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கும் அந்த மாணவர் போராட்டம் வீரியமாக அனைத்து மாநிலங்களுக்கும் பரவுமா? இல்லை, நடக்கும். ஏனென்றால் இளைஞர்கள் சேருகிறார்கள், அவர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை வாழ்க்கையை நிலைகுலைய செய்து விடுகிறது. வாழ்க்கை நிலைகுலையும் போது அவர்கள்
போர் வெறி கொள்வார்கள். கொள்ளுகின்ற போது ஆட்சி மாற்றங்கள் நிகழும். பிரெஞ்சு புரட்சியே ரொட்டிதா என்பதற்காக நடந்த போராட்டம் தானே. வேலைதா என்பது ரொட்டிதா என்பதனுடைய மாற்று வடிவம் தான். எங்களுக்கு ரொட்டிதா என்றும் கேட்கலாம், எங்களுக்கு வேலைதா என்றும் கேட்கலாம். வேலையை தந்தால் ரொட்டியை நாங்கள் பெறுவோம், இல்லை வேலை தரமாட்டா என்றால் ரொட்டியை நீ கொடு என்பதுதான் அதனுடைய அடிப்படை. பிரெஞ்சு புரட்சியே ஒரு மக்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது, பிரெஞ்சு புரட்சி போல ருசிய புரட்சி போல பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வாழ்வாதாரம் இளைஞர்களுக்கு பாதிக்கப்படுவது என்பது எளிதாக புறந்தள்ளக்கூடிய ஒரு சிக்கல் இல்லை, பெரிதாக ஆழமாக கருதப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆகவே அரசாங்கம் இதை பற்றி அச்சம் கொள்ளும். ஆனால் எனக்கு இவர்கள் இந்த மந்திரி விலக வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். எங்களுக்கு வேலை கொடு, அந்த வாய்ப்பை உருவாக்கு. ரெண்டாவது, இப்போ நம்முடைய மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமி, இந்த மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் மிஷின்களும் முதலாளிகள் வேலை வாய்ப்புகளை குறைப்பதையும் நோக்கமாக கொள்வார்கள். ஆகவே இந்த எக்கானமியில் சோசலிசம் என்பது அரசே அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டிய கட்டத்தில் இருந்த ஒரு பொருளாதார திட்டம். ஆனால் இப்பொழுது மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியில் அவர்கள் பலவற்றை சிந்திப்பார்கள். திறமை, அது இது, ரேங்க் என்றெல்லாம் பார்ப்பார்கள். நம்முடைய கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்தியா முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பாதி கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது. 28 மாநிலங்களில் மொத்தம் வேலை இருக்கா சார்? முடிச்சு வர இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை இருக்கா? அதைத்தான் சொல்ல வரேன். அந்த மாணவர்கள் பூராவும் வேலையேற்றிருக்கிறார்கள். அந்த கல்வி தரமாக இல்லை. இந்த தனியார் கல்லூரிகள் ஏராளமாக கிராமங்கள் தோறும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றனவே தவிர அந்த கல்லூரிகளில் வழங்கப்படுகின்ற கல்வி தரமாக இல்லாத காரணம் அரசு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகை பணத்தை மட்டும் அந்த கல்லூரிகள் பெற்றுக்கொண்டு 10 வாத்தியாருக்கு பதிலாக 2 வாத்தியாரை வைத்து கொண்டு நடத்துகிறார்கள். பாடங்கள் நடத்துவதில்லை. அந்த பணம் எங்களுக்கு வரட்டும், கல்லூரியை நாங்கள் நடத்தி கொள்கிறோம், உனக்கு பட்டத்தை எப்படியாவது நாங்கள் தன்னிலை கல்லூரிகளில், தன்னிகர் கல்லூரிகளில் பட்டங்களை உனக்கு தந்து விடுகிறோம். அரசாங்கமும் எல்லாரையும் தோல்வியடைய செய்து என்ன செய்ய முடியும்? ஆகவே பட்டங்கள் பெறுகிறார்கள், கல்வி தரமாக இல்லை. ஆகவே அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் பெரும் நிறுவனங்களால் மறுக்கப்படுகின்றன. 50% கல்லூரிகளிலிருந்தும் இவ்வளவுக்கும் மாணவர்களிலிருந்தும் இது தரமில்லாத காரணத்தினால் இது மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அரசு ஊழல் முறையை உயர்கல்வித்துறை மந்திரி இதை பேசுகிறார். ஆனால் அதற்கான திட்டத்தை அவர் வைத்திருக்கவில்லை. ஆகவே இந்த இளைஞர்களும் காலப்போக்கில் என்ன செய்வார்கள்? உயர்கல்வி அமைச்சரை நீயும் விலகு என்பார்கள், மத்திய கல்வி அமைச்சரை விலகு என்பார்கள். விலகி விடுவதனால் சிக்கல்கள் தீர்ந்து விடுவதில்லை. ஏனென்றால் இந்த நீட்டு கொண்டு வந்ததற்கு அந்த மத்திய கல்வி அமைச்சர் காரணமாக மாட்டார். ஆகவே நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பது வேறு, அந்த மத்திய கல்வி அமைச்சர் போக வேண்டும் என்பது வேறு. தேர்வுத்தாள் கசிவுகள் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் வினாத்தாள் தேர்வு 2 முறை கசிவு, மறுதேர்வுலையும் அது பிரச்சனையாகிறது. இது போல அனைத்து தேர்வு முறைகளும் நம்பிக்கை இழப்பதால் இந்த போராட்டத்தில் அவர் சொல்றார். இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் வருகிறது. ஒவ்வொரு பகுதியில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்தியா முழுவதும் பாதிப்பு அந்த தேர்வுத்தாள் கசிவால் இருந்தது என்று சொல்ல முடியாது. என்றாலும் மாற்றி மாற்றி தேர்வு வைக்கின்ற போது மாணவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஆகவே இவர்கள் நீட்டு ஒரு பெரிய இந்தியா தழுவிய ஒரு நிறுவனத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தப்படுகின்ற போது அதற்குரிய மனிதர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மறுபடியும் அவர்கள் தப்பு செய்வதற்கு அஞ்சுவார்கள். இத்தகைய நிலைகள் ஏற்படும். அதிகார வர்க்கம் செய்கின்ற தப்புக்கு நேரடியாக அரசு அவர்களை தண்டிக்காமல் இருந்தால்தான் குற்றமே தவிர, இல்லை நான் சொல்வது அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பொறுத்திருக்கு வளவளன்று தண்டிக்கிறார்கள். தண்டிப்பது என்பது ரொம்ப நியாயம், அவ்வளவுதானே தவிர ராமர் கோயிலில் ஊழல் நடக்கிறது என்றால் ஊழலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர ஊழலே நடக்காமல் உலகத்தில் மனிதர்கள் 100க்கு 100 சரியாக இருப்பது என்பது அதிகார வர்க்கத்திலும் இல்லை, மற்றவற்றிலும் இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், மாணவர்கள் இன்னும் பெரிய நிலையில் ஒரு அரசியல் தலைமையை பெற்று இந்த நாடு கார்ப்பரேட்டுகளின் கையில் இருக்கிற நாடாக இருக்கிற காரணத்தினால் இவர்களிடமிருந்து கார்ப்பரேட்டுகள் இருக்கின்ற வரையிலும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் அவர்கள் பெரும் ஆட்களை குறைப்பார்கள், சம்பளத்தை குறைப்பார்கள். போட்டி நிலையில் இவர்களை ரொம்ப சாம்சங் நிறுவனத்தில் என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் ஒரு 1.25 லட்சம் ரூபாய் தென்கொரியாவில் சம்பளம் கொடுத்து பார்க்கின்ற வேலையை தமிழ்நாட்டில் 20,000 ரூபாய் கொடுத்து பார்த்தான். 30,000 தா என்று கேட்டபோது இங்கே போராட்டம் நடந்தது.
ஆகவே இது முதலாளி வர்க்கத்தினுடைய பெரும்போக்கு. இதை நல்ல ஆழமாக சிந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து வந்து அரசுக்கு எதிராக கோர்த்து இருக்கின்ற தன்மை இருக்குமானால் ஜனநாயகம் எப்பொழுதும் வலுப்படும். முக்கியமான கேள்வி, இந்த டெல்லியில் போராட்டம் ஒரு 3 நாள்களாக நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களாகவே நடைபெறுகிறது. இதில் அந்த சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் காப்பாற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முந்தைய நாளுக்கும் நாடாளுமன்றம் தொடங்கிய நாளும் தான் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் இந்த போராட்டத்தின் வீச்சை வந்து உணர்கிறார்கள். நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்லும் போது டெல்லி முழுவதும் அந்த கூட்டம் தடியடி நடக்கிறது. தமிழகத்திலும் இது போல ஒரு இளைஞர்கள் மற்றும் ஒரு புதிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் இங்கு நடைபெற்ற போதிலும் அந்த சம்பவத்தை தமிழக அரசோ தமிழக வெற்றி கழகமோ மிகப்பெரிய அளவில் அதை கண்டிக்கவோ அந்த போராட்டத்துக்கு ஆதரவோ தெரிவிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? AVK மட்டுமல்ல, மற்ற அரசியல் கட்சிகளும். அதாவது ஆமாம் அதுக்கு பெரிய காரணம் நான் சொல்லுகிறேன். அது தானாக ஏற்பட்ட ஒரு பெரிய கிளர்ச்சி. வட இந்திய மாணவர்களிடம் அந்த கிளர்ச்சி தானாக தோன்றி அது வலுப்பெற்று விட்டது. அதனுடைய அடிநாதமாக இருப்பது வேலையின்மை. ஆகவே வாழ்க்கைக்கு பாதுகாப்பின்மை. ஆகவே அது சரியான நிலைப்பாடு தான். இதை காக்ரோச்சஸ் என்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னதற்கு வி ஆர் ஆல் காக்ரோச்சஸ் என்று சொல்லி இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு போராடத் தொடங்கியது என்பது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதுவும் சரிதான். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாமே ஒரு எப்படி என்றால் ஒரு நோக்கற்ற நோக்கு. எந்த ஒன்றிலும் நம்முடைய அரசியல் கட்சிகள் பெரும்பகுதி ஊழல். அப்புறம் அது மாற்றாக வந்திருக்கின்ற ஒரு கட்சி வந்து அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் எப்பொழுதும் எதை பற்றியும் பேச மாட்டார். அவர் ஒரு பேசா மடந்தை. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் அப்படித்தான். இவர்கள் 2 பேரும் எழுதி கொடுப்பதை வாங்கி படிக்கின்றவர்களே தவிர, ஆக எழுதி கொடுப்பவனுடைய அறிவுத்தரம் எதுவோ அதுதான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்களின் அறிவுத்தரம். இது இந்த நாட்டினுடைய ஒரு குறை. ஒரு பக்கம் மக்கள் இந்த ஆட்சி அவர் மீது திணித்தார்கள், ஊழலின் மீது கோபம் கொண்டு. அது ரொம்ப நியாயமானது, சரியானது. அந்த அடிப்படையில் இவர் சிலவற்றை செய்ய தொடங்குகிறார். பதிவு அலுவலகங்களில் இப்பொழுது ஊழல் குறைந்திருக்கிறது. அதே சமயத்தில் வீடு கட்டுகின்றவன் சதுரடிக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. யாராவது உன்னிடம் லஞ்சம் கேட்டால் என்னை தொலைபேசியில் அழையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய மாறுதலான இன்பமான குரலை நாம் கேட்கிறோம் என்பதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதுவே போதுமானதல்ல. தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. பாராளுமன்ற இடங்கள் குறைகின்றன. இதை எதிர்த்து பேசிய திமுக இப்பொழுது மோடியினுடைய கவட்டுக்குள் நுழைந்து கொண்டு அவரோடு சமரசப்படுத்தி கொள்ளுகின்ற போக்கை கையாளுகிறது. திமுக பாஜக இணக்கமான போக்கு, அந்த ஒரு கூட்டணி ஏற்படுவதற்கான இணக்கமான போக்கை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்றால் அவ்வளவு கோபம் காங்கிரஸ் மீது இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நாட்டிலே இவர்கள் எல்லாம் எப்படி என்றால், அதாவது சனாதனம் என்று பேசுவது, இந்து மதம் என்று பேசுவதெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்காகவே தவிர அது எந்த தீமையை நமக்கு உண்டாக்குகிறது என்ற அடிப்படையில் அல்ல. அதை நீ இப்போ முஸ்லீம் லீக்கு அந்த பக்கம் போய்விட்டது, முஸ்லீம் லீக்குகள் போய்விட்டன, கிறிஸ்துவ அமைப்பு போய்விட்டது. இவர்களெல்லாம் போய்விட்டார்கள் என்ற பிறகு இனிமேல் நாம் இந்துத்துவாவை முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று இவர்கள் நினைப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்கும் அவர்கள் மனதில் அது ஒரு சுகமான எண்ணத்தை அந்த எதிர்ப்பு ஏற்படுத்துகிறது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர இப்படியே இல்லை. முன்பு ஒரு முறை வாஜ்பாயோடு இவர்கள் சேர்ந்து மந்திரியாகவே ஆகி சாகிற நாள் வரையிலும் முரசொலி மாறன் மந்திரியாகவே இருந்து செத்தபோது திமுக ஒன்றும் கிளர்ச்சி செய்யவில்லை. ஆகவே இவர்கள் எப்பொழுதும் இந்த கூட்டத்தை எப்படி பழக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், அதாவது கீழ்மட்டத்திலிருந்து பஞ்சாயத்து ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த தொண்டர்கள் என்பதற்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது 1967 வரையிலும் இந்தி எதிர்ப்பு, தமிழ் ஆதரவு என்ற நிலைப்பாடுகளெல்லாம் கொள்கை ரீதியாக இளைஞர்களிடம் போய் சேர்ந்து அவர்கள் வெறி கொள்ளுகின்ற தன்மையெல்லாம் இருந்தது.
ஆனால் இப்பொழுது கட்சி என்பது எதுவாக ஆகிவிட்டது என்றால் நாம் சுரண்டுவதற்கான களமாக ஆகிவிட்டது. ஆகவே எந்த கொள்கையாவது பேசுவது என்பது சும்மா ஒரு அரசியலுக்கு தேவையானதே தவிர அந்த கொள்கை தலைகீழாக மாறினாலும் இவர்களெல்லாம் சினங்கொள்ளவோ அந்த கட்சியை விட்டு போகின்ற நிலைமையோ இல்லாததற்கு காரணம் அரசியல் என்பது சுரண்டுவதற்கான களம் என்பதை அடிமட்ட தொண்டன் வரையிலும் திமுக அதிமுக ஒரு பகுதி கொண்டு போய் சேர்த்து விட்டது தான் காரணம். அதனாலே தான் வாஜ்பாயோடு அவர்கள் சேர்கிற போதும் அமைதி காப்பார்கள், மோடியோடு சேர்கிற போதும் அமைதி காப்பார்கள். ஒன்றும் ஆகாது. மோடியோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு சனாதனத்தைக்கு விளக்கம் சொல்வதற்கு ஸ்டாலின் முயன்றாலும் திமுக கலகலக்காது. ஏனென்றால் நமக்கு நோக்கம் கொள்கை சார்ந்த இயக்கம், தமிழன் வாழ்வது, நம்முடைய தனி நாகரிகத்தை காப்பது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து அண்ணா காலத்திற்கு பிறகு சுரண்டல் தான் அரசியலின் தன்மை என்று ஆகிவிட்ட பிறகு இனிமேல் அவர்கள் கோபம் கொள்வதற்கெல்லாம் வேலை இல்லை. அவர்களுடைய பங்கு வராமல் போகின்ற போது மட்டும்தான் அவர்கள் கோபம் கொள்வார்களே தவிர மற்றபடி பெரிய கொள்கைக்காக கோபம் கொள்ளுகின்ற போக்கு இனிமேல் இருக்காது. ஓகே, 2029 அப்போ திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுறணும்னு சொல்றீங்க? இல்லை, ஏற்பட்டுரும். பைய ஏற்படும். ஆமாம், ஏற்படும். போய் நுழைந்து விட்டார்களே. இந்த பாருங்க, அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு திமுக போன்ற ஆட்சியை விட்டு இறங்கியவர்கள், அதிமுகவை போல மந்திரிகளாக இருந்தவர்கள், இங்கே எல்லாரும் நம்முடைய விஜய் கட்சியை நோக்கி பழைய மந்திரிகள் அதிமுகவிலிருந்து பெரும்பகுதியும் திமுகவிலிருந்து ஒரு சிலரும் போகிறார்கள். என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு மந்திரியாக வேண்டும் என்பதல்ல, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தங்களுடைய பதவியையும் இழந்துவிட்டு அவர்கள் அங்கே போவதற்கு பெரிய காரணம் இந்த வழக்குகள் கிளறப்படக்கூடாது என்பது. ஆகவே நாம் வழக்குகள் அரசு கிளறுமானால் நம்முடைய நிலை மோசமாகிவிடும். ஆகவே நாங்கள் மத்திய அரசு கிளறும்ல சார், இதுக்கு சொல்றேன், அப்புறம் அதுக்கு சொல்றேன் இருங்க. இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா, செய்கிறோம். எங்களுக்கு இந்த வழக்குகளை கிளறாதீர்கள் என்று ஒரு பேரம். அதே போல இப்பொழுது அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளோடு அவர்கள் சமரசப்படுத்திக் கொள்வார்கள். அது பிஜேபியிடம் என்ன என்றால், மோடி லஞ்சம் வாங்க மாட்டாரே தவிர மற்றபடி அரசியல் ரீதியாக எல்லா விதமான களவு நடவடிக்கைகளும் அந்த கட்சியிலும் உண்டு. ஆகவே இவர்கள் அந்த அமலாக்கத்துறையை ஏவுவதற்கு பயன்பட்டார்கள். இப்பொழுது அது 2/3 பங்கு பெரும்பான்மையை கொண்டு வந்து நாட்டினுடைய முகத்தை மாற்றிவிட வேண்டும் என்பது மோடியினுடைய மோசமான சிந்தனை போக்கு. அதற்காக அவர் மம்தா கட்சியை உடைத்தார், உத்தம் தாக்கரே கட்சியை உடைத்தார், எல்லா கட்சியும் உடைத்து இப்பொழுது 2/3 பங்குக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார். திமுகவும் உள்ளே போய்விட்டால் 2/3 பங்கு பெரும்பான்மை வந்துவிடும். இந்தியாவினுடைய முகத்தை மாற்றி விடுவார்கள். இந்திக்காரர்களின் ஆட்சியாக இந்தியாவில் நடக்கும். அதாவது பாராளுமன்ற இடங்களில் 48% இந்தி பேசுகிறவர்களிடமும் 52% இந்தி பேசாத இந்தியா முழுவதும் உள்ள மக்களிடமும் இருக்கும் என்கின்ற நிலை வருகிற போது, இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் என்கின்ற நிலை உண்மையிலேயே ஏற்பட்டுவிடும். இது ஒரு நாடாக வேண்டும் என்பதுதான் மோடி விரும்புகிறார். இது பல மாநிலங்களின் இணைப்பு, பல நாடுகளின் இணைப்பு என்கின்ற வரலாற்று உண்மையை மூடி மறைத்துவிட்டு இதை ஒரு நாடாக்க முயலுகிறார். ஒரு நாடு ஒரு மொழி அவர் சொல்லுகிறாரே, அதாவது ஒரே தேர்தல் ஒரே வாக்கு என்பது போல ஒரே நாடு ஒரே சிந்தனை, பல மாநிலங்கள் பல மொழிகள் என்பவையெல்லாம் சும்மா வீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவனை நம்ம தமிழன் தான் நினைக்கிறோம். தமிழ் தானே அவன் சிந்தனை மொழி. அதுபோல் இவர்களுக்கும் வீட்டு மொழியாக இதை வைத்து கொள்ளட்டும். நாட்டின் மொழியாக இந்தி இருக்கும், இந்திக்காரர்கள் நாடாளுவார்கள். பிறகு இது இந்தியா என்பது இந்து மற்றும் இந்தி தேசங்களின் சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்று மோடி திட்டமிட்டு மோடி செய்ய போன மோடி நல்லதுகளையும் எத்தனையோவற்றை செய்திருப்பார் ஆட்சியில். ஒரு மனிதன் முழுக்க கெட்டவன் என்றும் இல்லை, நல்லவன் என்றும் இல்லை. ஆனால் அவருடைய மோசமான சிந்தனை போக்குகளில் இந்துத்துவாக ஆக்குவது, இந்து நாடாக ஆக்குவது, இந்தி பேசுகின்றவர்களின் நாடாக ஆக்குவது என்பதற்கு அவருக்கு 2/3 பங்கு பெரும்பான்மை தேவைப்படுகிறது. அந்த இடத்தை மம்தா கட்சி, உத்தம் தாக்கரே கட்சி எல்லாம் நிரப்புவது போல திமுகவும் போய் நிரப்பி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த நம்முடைய விஜய் போல பேசா மடந்தைகளால் ஒரு பயனும் இல்லை.
அது நாடே செத்து போய் கிடக்கிறது. தமிழ்நாட்டு மக்களிடம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அரசியல் சாசனத்தின் மூலம் மாற்றப்படுவதன் மூலம் வரப்போகிறது என்பதை 7 கோடி மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களை வீறு கொள்ள வைப்பதற்கு பதிலாக முதலமைச்சருக்கே தெளிவில்லை, அவர் படுத்து கிடக்கிறார். நம்முடைய நாட்டில் பெரிய குறைபாடு, நான் சொல்லுகிறேன், இந்தியை நாம் தடுத்து நிறுத்திவிட்டதற்கு காரணம் பொதுமக்களை திரட்டி போராடியது தான். நாம் அரசியல் சாசனத்தின் வழியாக 65 வர வேண்டிய இந்தியை கூட நம்மால் ஏன் நிறுத்த முடிந்தது இன்றைக்கு வரையிலும் என்றால், மக்கள் சம்மதிக்காவிட்டால் எந்த ஒன்றையும் திணிக்க முடியாது. அவர்கள் செத்தார்கள். அதே மாதிரி மேகதாதுவுக்கு, அதே மாதிரி பாராளுமன்ற இடங்களின் குறைப்புக்கு விஜய் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த மக்களை திரட்டி வீதியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். மேகதாது அணையை நம்முடைய மாநிலத்திற்கு பக்கத்திலே அவன் கட்டி விடுவானா? கட்டிவிட்டு அந்த அணை பாதுகாப்பாக இருந்து விடுமா என்ற எண்ணத்தை அவனுக்கு உண்டாக்க வேண்டும். இந்த எப்படி இந்தியை இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டுக்குள் திணிக்க முடியவில்லையோ அதுபோல மேகதாது கட்டப்படக்கூடாது, பாராளுமன்ற இடங்கள் குறைக்கப்படக்கூடாது, தமிழர்களின் உரிமை பறிபோகக்கூடாது. அந்த எண்ணத்தை வெறுமனே ஐ கேன் அப்ரோச் லீகலி என்று விஜய் பேசி கொண்டிருப்பதெல்லாம் கதைக்கு ஆகாது. நீ என்ன சுப்ரீம் கோர்ட்டில் கதவை சாத்தி விட்டு போ வெளியே என்று சொல்லிவிடுவான். இதை சொல்லிவிட்டானே, ஸ்டாலினுக்கு சொன்னானே, போ காவிரிக்கு மேகதாதுக்கு போ, இதே வேலையா உங்களுக்கு என்று கேட்டான். அது இதெல்லாம் மக்களை திரட்டி விட்டால் சட்டம் என்ன செய்து விடும் என்று கேட்கிறேன் நான். மக்கள் 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டுக்குள் பாஜக கொடி பறக்காது, நம்முடைய மந்திரிகள் உள்ளே நுழைய முடியாது, நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை மக்களை திரட்டி ஆக்குவதற்கு நம்முடைய விஜய் மாதிரி ஆட்கள் போதாது. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய மாணவர்கள் இப்பொழுது டெல்லியில் நடைபெற்றுள்ள போராட்டம் நாடு முழுவதும் அது பரவுமா? நீங்கள் கூறியது போலவே இந்த மக்கள் திரள் போராட்டத்தால் நீட் தேர்வு ரத்தாவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இல்லை, அது பரவுவது நல்லது தானே. இளைஞர்கள் சிந்திப்பது, இளைஞர்கள் தலைமை ஏற்பது, இளைஞர்கள் நாட்டினுடைய தேவையை முன்வைப்பது, எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் அவர்கள் அரசை எதிர்த்து போராடுவது, அதன் மூலம் அரசுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது தேவையான ஒன்று தான். ஆகவே நாட்டினுடைய அரசியல் போக்கு மாறுவது. தமிழ்நாட்டுக்குள் ஏன் அது வேகமாக வரவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டினுடைய சிந்தனை போக்கையே கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னமும் ஜனநாயகனுக்கு 2000 போராட்டம் நடக்குது சார். எல்லா இடத்துலையும் போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. சென்னை மற்ற இடங்களையும் போராட்டம் நடக்குது. கொஞ்சம் வடநாட்டில் நடப்பது போல் டெல்லியில் நடப்பது போல் இல்லை. அது இன்னும் நம்முடைய சிந்தனை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தீவிரமடைய வேண்டும். சரியான சிந்தனை போக்குகளை ஊட்டினால் யாரும் கிளர்ச்சி அடைவார்கள். சரியான சிந்தனைகளே ஊட்டுவதில்லை. நம்முடைய தலைவர்களே அறியாமையுடையவர்கள். அவர் லீடர்ஸ் ஆர் இக்னரண்ட். நான் அழுத்தி சொல்கிறேன், தே ஆர் இக்னரண்ட், டோட்டலி இக்னரண்ட். அதனால் அவர்கள் மக்களை வழிநடத்த முடிந்தவர்களாக இல்லை என்பதுதான் நம்முடைய பெரிய குறைபாடு. ஓகே சார், நன்றி சார். எங்களோடு இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், நாட்டு மக்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இக்னோராக இருக்கக்கூடாது, அறியாமையில் இருக்கக்கூடாது என்ற கருத்தையும் முன்வைத்தமைக்கு தொடர்ந்து மக்கள் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.